Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord, brothers and sisters. Okay, start பண்ணலாமா? Okay, brother. ஓகே, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த சில வாரங்களாக மனதை புதுப்பிப்பது எப்படி என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? மைண்ட் ரினியூவல்னா என்ன? ரோமர் 12வது அதிகாரத்தில் 2வது இறை வார்த்தையில் புனித சின்னப்பர் சொல்றாரு, உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்பொழுது கடவுளுடைய திருவுளம் எது என்று தேர்ந்து தெளிவீர்கள். அப்போ கடவுளுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய மனதை புதுப்பிக்க வேண்டும். மனதை புதுப்பிக்கிறதுனா இறை வார்த்தையை படிக்கும்போது நம்ம மைண்ட்ல வேற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நம்ம மைண்டை இறை வார்த்தைக்கு ஏற்றபடி நாம் மாற்றிக்கொள்வது. இதுதான் நம்ம ஒரு கடந்த வாரமாக பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் அனாயிட்டட், நம்ம அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கோம்னு சொல்லி இறை வார்த்தை சொல்லுது. ஆனால் நம்ம கேள்விப்படுறது என்னது? நம்ம இனிமேல் தான் அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ எப்போ நம்முடைய மைண்டில் வேற ஒரு முரண்பாடான எண்ணம் இருக்கோ, அப்போ இந்த பைபிள் இருக்கிற வார்த்தையை கொண்டு நம்முடைய எண்ணங்களை நாம் புதுப்பிக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் மைண்ட் ரினியூவல். இந்த மனசை புதுப்பிக்கிறது மிக மிக அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு செயல் மனதை புதுப்பிப்பது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ஒரு செகண்ட், இந்த பிக்சர் இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல, ஒரு முறை பார்க்குறேன். சிஸ்டர், நான் போட பிக்சர் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுது இல்லையா? ஓகே, நம்முடைய தெரியுது. வெரி குட். ஓகே, இதுல நம்முடைய ஆவி, ஆன்மா, உடல்னு பார்த்தோம். இப்போ இந்த ஆவி நம்ம யாரு? நம்ம ஸ்பிரிட், நம்ம ஆவியில தான் இருக்கிறோம். அப்போ இங்க இந்த ஸ்பிரிட்ல என்னென்ன இருக்குதோ அதை நம்பி நாம் அறிக்கை செய்யும் போது இங்க இருக்கிறதெல்லாம் நம்முடைய ஆத்மாக்குள்ளாகவும் நம்முடைய உடலுக்குள்ளாகவும் வரும். எங்க சக்தி இருக்குது? சக்தி நம்முடைய ஸ்பிரிட்ல தான் இருக்குது. ஜீசஸ் எங்க இருக்கிறார்? நம்ம ஸ்பிரிட்ல தான் ஜீசஸ் இருக்கிறார். பரிசுத்தாவி நம்மோட இங்க தான் இருக்கிறார். கடவுள் நம்ம கிட்ட பேசுறது நம்முடைய ஸ்பிரிட்ல தான் பேசுவார். நிறைய நேரத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க, பிரதர் கடவுளுடைய குரலை கேட்கறது எப்படி? கடவுளுடைய குரல் நம்முடைய ஸ்பிரிட்ல கேட்கும். அப்போ இந்த ஸ்பிரிட்ல கேட்குற குரல் நம்முடைய சோலுக்கும் பாடிக்கும் தெரியணும், நம்முடைய ஊன் இயல்புக்கு தெரியணும்னா இந்த மனதை புதுப்பிக்கும் பொழுது இங்கிருந்து வல்லமை எளிதாக போக முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஓகே, அப்போ ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு நாம் மனதை புதுப்பிப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இங்க எல்லாமே இருக்குது. நம்முடைய ஸ்பிரிட்ல நாம் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு தேவையான அனைத்து காரியங்களும் இங்க இருக்குது. அதான் நம்ம பார்த்தோம். ஜீசஸ் நமக்குள்ள இருக்கிறான்றதை பார்த்தோம். நாம் ஏற்கனவே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆவியில் முழுமையாக நம்ம அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கோம். இந்த அபிஷேகம் இங்க வர மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. இப்போ ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு தியானத்துக்கு போறீங்க, அங்க ஒரு குருக்களோ இல்லை ஒரு ஊழியரோ தலையில கை வைத்து ஜெபிக்கும் போது நம்ம அபிஷேகத்தை ஃபீல் பண்றோம். என்ன ஆகுது? இங்க ஒரு சின்ன ஓப்பனிங் ஆகி இங்க உள்ள அபிஷேகம் இங்க வருது. அதுதான் நடக்குது. ஓகேங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அபிஷேகம் குறையிற மாதிரி தெரியுது. எதனால? நம்ம மனதை புதுப்பிக்காதனால இங்க வந்த அபிஷேகம் கொஞ்ச நாள் ட்ரை ஆகி போகுது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு மனதை புதுப்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு இது ஓப்பன் ஆகும், இந்த பேரியர் ஓப்பன் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. ஓகே, அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனதை புதுப்பிப்பது மிக 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 அவசியமா இருக்குது. இப்போ நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெபத்துக்கு பதில் நிறைய பேருக்கு உடனே கிடைக்கிறது இல்லை. அப்போ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 7-8 இறை வார்த்தைகளை பார்க்கும்போது, யாக்கோபு 1:7-8 இறை வார்த்தைகள். அதுல யாக்கோபு என்ன சொல்றாரு? எனவே இத்தகைய இருமனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனவே இத்தகைய இருமனமுள்ள, எப்போ மைண்ட் ரெண்டாகுதோ, இருமனமுள்ளவராக இருக்கும்போது நிலையற்ற போக்குடையவர்களாக நம்ம மாறுறோம். ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். எப்போ நமக்குள்ள இரண்டு மனமாக ஆகுதோ, ஒரு சிங்கிள் மைண்டடா இல்லாம டபுள் மைண்டடா ஆகுதோ. எப்போ டபுள் மைண்டடா ஆகுறோம்? எப்போ நமக்குள்ள நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் இருக்கும், நமக்கு இரண்டு மனம் ஆகுது. வெறும் நம்பிக்கை இருக்குது என்கிட்ட, அவநம்பிக்கையே இல்லை அப்படின்னா நம் மனம் ஒரு மனமாக இருக்கும்.
அப்போது இருமனம் உள்ளவர்கள் கடவுளிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என நினைக்காது இருக்கட்டும். நீங்கள் எத்தனை வருஷம் ஜெபிச்சாலும் சரி, எவ்வளவு நேரம் ஜெபிச்சாலும் சரி, எவ்வளவு கதறி ஜெபிச்சாலும் சரி, 2 மனம் இருந்ததுன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. அந்த 2 மனம் எதனால வருது? நமக்குள்ள நம்பிக்கையும் அவநம்பிக்கை இருக்கிறதுனால 2 மனம் வருது. இப்போ 2 மனம் இருந்தால் நம்ம கடவுள் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனமாக மாறும்பொழுது கடவுள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம கடவுள் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எது தடையா இருக்குது, இல்லை எது பிளெஸிங்கா இருக்குது? ஹலோ, நம்பிக்கையின்மை தடையா இருக்குது. நம்பிக்கையின்மை தடை. ஆனா எது மூலமா? கரெக்ட். ஆனா எது வழியாக நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள்? நம்முடைய மனது தான் ஆண்டனா மாதிரி. நம்ம மைண்ட் டபுள் மைண்டா இருந்ததுன்னா நமக்கு கடவுள் ஒன்று கொடுக்க மாட்டார். எப்போ மைண்ட் சிங்கிள் மைண்டடா இருக்குதோ ஆண்டவரிடம் நம்மை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த மனதை புதுப்பிப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த மனதை புதுப்பிக்காம நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நீங்க கோயிலாக போகலாம். நான் மறுபடியும் திரும்பி சொல்றேன், இறை வார்த்தையின் பிரகாரம் மனதை புதுப்பிக்காமல் நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது. மனதை புதுப்பிக்காமல் ஒரு பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது. நம்ம நிறைய சகோதரர்களோடு பழகுறோம், பேசுகிறோம், ஊழியக்காரங்களோடு பேசுகிறோம். பல ஊழியக்காரர்கள் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு சில பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியல, நோயிலேருந்து வெளியே வர முடியல, கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வர முடியல, பாவத்திலேருந்து வெளியே வர முடியல. எதனால? மனது புதுப்பிக்கப்படவில்லை. ஸோ மனது புதுப்பிக்கப்படும் போது உங்கள் ஃபெய்த், விசுவாச நம்பிக்கை சரியாக வரும். நம்பிக்கையை நாம் சரி செய்கிறதே எப்படின்னா மனதை புதுப்பிப்பதன் மூலமாக நம்ம நம்பிக்கை சரியாகுது. நம்மிடம் இருக்கிற அவிவிசுவாசத்தை வெளியில் துரத்தும் போது நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது. இப்போ சீடர்கள் இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கையை அதிகமாக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜீசஸ் அதுக்கு என்ன பதில் சொல்றார்? கேட்குறாங்களா கேட்கலையா? ஆமா, ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை அதிகமாக்கும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அதுக்கு நம்பிக்கை அதிகமாகணும்னு சொன்னாரா? கடுகளவு விசுவாசம் மலையை பார்த்து போய்விடும். வெரி குட், வெரி குட். இப்போ எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கணும் அப்போஸ்தலர்கள் கேட்கும்போது ஆண்டவர் அதிகமாக்குறேன்னு சொல்லலை, அதிகமாக்க மாட்டேன்னு சொல்லலை. அது வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடுகளவு நம்பிக்கை இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீங்க போன்னு சொன்னீங்கன்னா போகும். அப்போ பிரச்சனை நம்பிக்கை இல்லையா, இல்லை வேற எங்கேயாவது இருக்கா? ஓகே, நான் கேள்வி மறுபடியும் கேட்குறேன். அப்போஸ்தலர்கள் எங்க நம்பிக்கை பத்தலை, எங்க நம்பிக்கை அதிகமாக்குங்கன்னு சொல்றாரு. ஜீசஸ் நம்பிக்கை அதிகமாக்குன்னு சொல்லலை, அதுக்கு பதிலாக வேற ஒன்று சொல்றாரு, கடுகளவு நம்பிக்கை இருந்தா போதுன்றார். அப்போ கடுகளவு நம்பிக்கை கூட அவங்களுக்கு இல்லையா? இருந்தது இல்லை. ஓகே, வெரி குட். இதில் ஜீசஸ் வேற ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறாரு, அதுதான் முக்கியம் நமக்கு. அதாவது இவங்க எங்களுக்கு நம்பிக்கை பத்தலை, ஏன்னா கடவுள் சொல்ற காரியத்தை நம்மளால செய்ய முடியல. அது மன கஷ்டத்தோடு கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும். ஜீசஸ் அதுக்கு விடையா என்ன சொல்றாரு? கடுகளவு நம்பிக்கை இருந்தால் கூட போதும். அப்போ உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா அவநம்பிக்கை. ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அவநம்பிக்கை. இப்போ இந்த பைபிளில் யாக்கோபு சொல்றாரு, 2 மனம் உள்ளவர்கள் கடவுளிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்காது இருக்கட்டும். எப்போ நமக்குள்ள நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் வருதோ நம்ம மனசு 2 மனசு ஆகுது, நம்ம எதையும் செய்ய முடியாது. சரி, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு துளி விஷம் கலந்தாலும் அந்த பால் விஷமாயிருதுன்ற மாதிரி, நீங்கள் ஒரு கிளாஸ் பால் வைக்கலாம், ஆனால் ஒரு துளி விஷம் கலந்தால் அது விஷமாகி போகுது. அதே போல் நமக்கு நம்பிக்கை எவ்வளோ இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு சின்ன அவநம்பிக்கை இருந்ததுன்னா கடவுளால் கிரியை செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அந்த நம்பிக்கை செயல் வடிவம் பெற முடியாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய நம்பிக்கையோடு சேர்ந்து என்ன இருக்குது? அவநம்பிக்கையும் இருக்குது. அந்த அவநம்பிக்கை நம்மகிட்ட போக்குறதுக்கு தான் முக்கியமான நம்ம இந்த மனதை புதுப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எந்த விஷயத்தில் நமக்கு அவநம்பிக்கை இருக்குதோ, அப்போ இறை வார்த்தையை படிக்கும்போது நம்ம உண்மையை தெரிந்து கொள்கிறோம். அந்த மனதில் இருக்கிற அந்த அவிவிசுவாசத்தை நம்ம சரி பண்ணும்போது ஒரு மனம் ஆகுது. உதாரணமாக இப்போது நான் கூட சொல்லியிருக்கேன், ஒரு சகோதரி வந்தாங்க,
எங்களுடைய ஜெபத்துக்கு வரும்போது அவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் கை வச்சாங்கன்னா உடம்பெல்லாம் அலர்ஜி ஆகிடும். ஃப்ரிட்ஜில் கை வச்சாங்கன்னா உடம்புலாம் அலர்ஜி ஆகிடும், கையெல்லாம் ரெட்டாக அப்படியே பெருசாக வீங்கிடும். அப்போ டாக்டர்ஸ் வந்து இது கோல்டு உனக்கு ஒத்துக்கலாமா, அலர்ஜி, அதனால் நீ ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணாத, அதுக்கு நிறைய மருந்துலாம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு முறை எங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஜெபிக்க சொன்னாங்க. அப்போ நான் கேட்டது இதுதான், ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது கடவுள் வீடு கட்டி கொடுத்துட்டு படைச்சாரா, ஓப்பன் ஏரியாவில் படைச்சு விட்டாரா? ஓகே. அப்போ அங்கே மழை பெய்யும் போது குளிர் அடிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததா, அலர்ஜி வந்ததா? ஒன்றும் வரல. ஓகேங்களா? கடவுள் நம்ம மனிதனை சாகாமைக்கு என்று படைத்தார். நம்மளுடைய உடல்லே எல்லா பவரும் இருக்குது, அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தியோடு தான் கடவுள் படைச்சு விட்டார். ஆனால் நம்ம இதை மறந்து போயிட்டு என்ன பண்ணுறோம், டாக்டர்ஸ் சொல்கிறத வச்சுட்டு பைபிள் சொல்கிறத மூட்டிட்டோம், டாக்டர் சொல்கிறத நம்பிட்டு என்ன பண்ணுறோம், எனக்கு டஸ்ட் அலர்ஜி, எனக்கு கோல்டு அலர்ஜி, எனக்கு இந்த கத்திரிக்காய் பிடிக்காது, முருங்கைக்காய் பிடிக்கும், ஒவ்வொன்றும் சொல்லணும் இல்லையா? ஒரு சிலருக்கு வந்து ஃபிஷ் அலர்ஜி, முட்டை அலர்ஜின்றாங்க. ஆனால் கடவுள் படைத்த எல்லாம் பிதாசன் பரிசுத்தாவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதித்து சாப்பிடும்போது எல்லாம் நமக்கு உடலுக்கு ஏற்றதாக மாறும். அதுதான் நம்பிக்கை. அப்போ அந்த சகோதரிகிட்ட நான் சொன்னது, கடவுள் படைக்கும் போது வீடுக்கெல்லாம் கட்டி கொடுத்து நம்மளை அப்படிலாம் படைக்கல, ஓப்பனாக தான் படைச்சு விட்டார். நம்ம பாடிக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு, அதை நாம் விசுவசிக்கும் பொழுது ஒன்றும் நமக்கு ஆகாது. அப்போ சொல்லிட்டு நான் அந்த சகோதரியை குளிர் எனக்கு நல்லதுன்னு ஒரு 10 முறை சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொன்னேன். அவங்க ஒரு 10 முறை குளிர் எனக்கு நல்லது, குளிர் எனக்கு நல்லது சொல்லி முடிச்சுட்டு போய் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒன்று எடுங்க, ஃப்ரீசரில் போய் எதாவது எடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க முதல்ல பயப்பட்டாங்க, முதல்ல ஃப்ரிட்ஜில் எனக்கு கை வைக்கிறது கஷ்டம் தான், நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க சொல்லிங்க, போய் எடுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes ஃப்ரீசரில் கை வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒன்றுமே ஆகலை. ப்ரைஸ் எல்லாம் கரங்களை தட்டி அவங்களுக்கு நன்றி செலுத்துவோமா? இது வந்து என்னன்னா சிஸ்டர், இது வந்து உண்மையை தெரிந்து கொள்வது. உண்மையை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு உண்மை விடுதலை கொடுக்கும் இல்லையா? இதுதான் நம்முடைய மனதையும் புதுப்பிப்பது. ஸோ இந்த மாதிரி நம்ம பைபிளில் நம்ம படித்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளும் போது நம்ம மனதில் வேற ஒரு எண்ணம், மனசில் என்ன இருக்குது, அலர்ஜி, என் பொண்ணு பையனுக்கு டஸ்ட் அலர்ஜி, இது டாக்டர் சொல்கிறது. ஆனால் பைபிள் நம்ம பிறந்ததே நம்முடைய உடலே டஸ்ட்டில் தானே உருவாக்குனார் ஆண்டவர் இல்லையா? புழுதியிலேருந்து நம்ம வந்தோம். இங்கிலீஷில் டஸ்ட்லேருந்து வந்தோம்னா போட்டுருக்கு, யூ கேம் ஃப்ரம் த டஸ்ட் அண்ட் யூ ரிட்டர்ன் பேக் டு த டஸ்ட். அப்போ தூசியிலேருந்து நம்மளை உருவாக்கிய கடவுள் நம்ம உடலை வந்து தூசியிலேருந்து உருவாக்குனார். தூசி எப்படி நமக்கு அலர்ஜி கொடுக்க முடியும்? ஆனால் மைண்டில் தூசி எனக்கு நல்லது இல்லைன்னு இருந்ததுன்னா, தூசி நமக்கு நல்லது இல்லை அப்படின்னு எப்போ மைண்டில் வருதோ ஆட்டோமேட்டிக்காக அலர்ஜி ஆகும். நிறைய பேர் குழந்தைங்களை தண்ணியில் போய் விளாண்டா உடனே ஜலதோஷம் பிடிச்சிடும், போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகாது. நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதே போல் நடக்கும். ஓகேங்களா? தண்ணியில் விளாண்டா ஒன்றும் ஆகாது, ஆண்டவர் என் குழந்தைக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கான்னு நம்பினீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஆனால் நீங்கள் சந்தேகத்தோடு அனுப்பிச்சிங்கன்னா, இரு மனசோடு அனுப்புனீங்கன்னா எல்லா நோயும் சேர்ந்து வரும். பிரைஸ் தி லார்ட். சரி, இதுதான் மனதை புதுப்பிப்பது. நம்ம பைபிள் படிக்கிறது ஒன்று, ஆனால் அது லைஃப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்பிக்கையில் வளர முடியும். நாங்கள் மெடிசன்லாம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு எங்கள் வீட்டில். உண்மையிலே முதல் இந்த நம்பிக்கை பற்றி அதிகமாக தியானிக்கும் போது என்னுடைய பையனுக்கு முதல்ல அடிக்கடி ஜுரம் வந்துட்டே இருந்தது. எப்படின்னா ஒரு 15 days ஒரு முறை ஃபீவர் வரும், அப்புறம் மருந்து கொடுப்போம். அப்போ ஒரு நாள் நான் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட, எதனால என் பையனுக்கு இந்த நோய் அடிக்கடி வருது, நிறைய பேருக்கு நான் ஜெபிக்கிறேன் அவங்களுக்கு குணமாயிருது, என் பையனுக்கு அடிக்கடி 15 days ஒரு முறை நோய் வருது, நான் ஜெபிச்சாலும் அது போக மாட்டேங்குது. அப்போது ஜீசஸ் கேட்டார், எதுக்கு நீ வீட்டில் தெர்மோமீட்டர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு என்ன கேட்டார், வீட்டில் எதுக்கு தெர்மோமீட்டர் வச்சு. என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் மருந்து வாங்க போகும்போது அவங்க ஒரு ஆஃபர்னு சொல்லி இந்த டெம்பரேச்சர் பார்க்குறது ஒரு தெர்மோமீட்டர் ஃப்ரீயாக கொடுத்து விட்டாங்க. அப்போ எதுக்காக நம்ம வீட்டில் தெர்மோமீட்டர் வச்சுருக்கோம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபீவர் வருமா வராதா? புரியுதுங்களா? நம்ம மைண்ட்ல என்ன இருக்குது, ஜுரம் வந்ததுன்னா செக் பண்றது தெர்மோமீட்டர் வேணும் வாங்கி வச்சிருக்கோம். அப்போ ஜுரம் ஆட்டோமேட்டிக் நம்ம மைண்ட்ல ஏற்கனவே ஜுரம் வந்தா இதை செய்யணும்னு வச்சிருக்கோம். ஸோ ஜுரம் ஆட்டோமேட்டிக்கா வரும். புரியுதுங்களா? இது எனக்கு புரிஞ்ச உடனே தெர்மோமீட்டர் போயிட்டு குப்பத்தொட்டியில் போட்டேன். அதுலேருந்து என் பையனுக்கு ஜுரமே வர்றது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதை செய்யறதுக்கு முன்னால உங்க நம்பிக்கை நீங்க வளர்த்த அப்புறம் இதை எடுத்த உடனே செய்யாதீங்க. ஏன்னா பிரதர் சொன்னாங்க, எடுத்த உடனே இந்த மாதிரி மருந்து சாப்பிட்றதை ஸ்டாப் பண்றது அல்லது இந்த மாதிரி திருமணத்துக்கு தூர போடுறது இதெல்லாம் வேண்டாம். முதல்ல இருக்கட்டும். நீங்க நம்பிக்கையை வார்த்தையை அறிக்கை செய்து நம்பிக்கையில வளருங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபெய்த்தில் பிலீவ் பண்ணும்போது தூக்கி தூர போடலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற மெடிகேஷனை ஸ்டாப் பண்ண வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, குட். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, என் பையனுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருந்தது. எப்படின்னா அடிக்கடி கீழே விழுந்து அடிபட்டு வரும். ஓகேங்களா? எப்படியும் ஒரு 2 நாளுக்கு 3 நாளுக்கு ஒரு நாள் அடிபட்டு டிங்சர் போட்டு அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்ப்ரே ஒன்று அடிச்சுட்டு இருக்கோம். அப்போ அதுவும் இதே மாதிரி தான் ஆச்சு. ஒரு நாள் நான் ஜெபிக்கும் போது ஆண்டர்ஸ் கேட்டார், எதுக்கு அந்த இந்த ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வச்சுருந்தோம், எதுக்கு அந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கேன்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. அதையும் தூக்கி த்ரோ போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் வரல என் பையனுக்கு இது வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, நம்ம சில நேரத்தில் மனதில் இதை நம்ம நினச்சி வைக்கிறோம், இது இருந்தால் நமக்கு நல்லது. சிலர் பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் ஒரு தியானத்துக்கு போயிருந்தேன் கோவாவில், ஒரு இங்கிலீஷ் ரெட்ரீட்டுக்கு. அங்கே ரெட்ரீட்டில் ஒருத்தர் வீல் சேரில் கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வீல் சேரில் கூப்பிட்டு வந்தாங்க. அவர் ஒரு 6-7 வருடமாக பேரலிட்டிக் அட்டாக்காக இருக்கார். அதாவது பேரலிட்டிக் நோயில் இருக்கார், பக்கவாதத்தில். அவர் ஜெபம் பண்ணி அவர்களை எழுப்பி விட்டாங்க. ஓரளவு கொஞ்சம் சுமாராக இருந்தார். அப்புறம் நடக்க சொன்னாங்க. நடக்க அவருடைய உடல் முழுவதும் பலப்பட்டு நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக ஆகிட்டார். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. வரும்போது கையில் அந்த வாக்கிங் ஸ்டிக்கோடு வந்தார். அப்போ அந்த ப்ரீச்சர் கேட்டார், இந்த வாக்கிங் ஸ்டிக் எவ்வளோ நாளாக வச்சுட்ருக்கீங்க? அவர் ஒரு 7-8 வருஷமாக வச்சுட்ருக்கேன். கேட்டார், 8 வருஷமாக நீங்கள் வச்சுருக்கீங்க, எப்படி எங்கே வாங்கினீங்கன்னா? நான் ஹோலி லேண்ட் போகும்போது இந்த வாக்கிங் ஸ்டிக் வாங்கினேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருடத்துக்கு முன்பாக ஜெருசலேம் போகும்போது இந்த வாக்கிங் ஸ்டிக் நல்லா இருக்குன்னு வாங்கினேன்னார். அப்போ அவர் கேட்டார், எதுக்கு இந்த வாக்கிங் ஸ்டிக்கை வாங்கினீங்க? அப்போ நல்லா தானே இருந்தீங்க நீங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னைக்காவது இது உதவும், வயசான காலத்தில் உதவும்னு வாங்கி வச்சேன் அப்படின்றார். பிரச்சனை புரியுதுங்களா? அவர் மனசில் என்ன இருந்தது? வயசாம நம்மளால நடக்க முடியாது, அப்போ இது உதவும்னு சொல்லி வாங்கி வச்சார். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா தூக்கி தூர போடணும். புரியுதுங்களா? வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி வாக்கிங் ஸ்டிக்லாம் வாங்கி வச்சிங்கன்னா தூக்கி தூர, அது கடைசியில் அந்த வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் நீங்கள் நடக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுள்னு கடவுள் சொல்கிறார். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத அவிசுவாசமான செயல்கள் நம்ம மனதில் இருக்கக்கூடாது. இதுதான் மனதை புதுப்பிப்பது. பிரைஸ் தி லார்ட். இந்த 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை நானே படிக்கிறேன். ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். இறை வார்த்தை என்ன சொல்லுது? நாம் கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். ஆனால் நம்ம மனசுல என்ன ஓடுது நமக்கு தான் தெரியும், இல்லையா? நிறைய நேரத்தில் நம்ம மனசு ஜீசஸுடைய மைண்ட் மாதிரியா இருக்குது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? இறை வார்த்தை சொல்லுது நாம் கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். இதுதான் முக்கியமான நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய போராட்டமே இதுதான். இறை வார்த்தை ஒன்று சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையில வேற ஒன்று நடக்குது. இறை வார்த்தை சொல்லுது நீங்கள் கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளீர்கள். ஆனா நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம மனசுல இயேசு கிறிஸ்து திங்க் பண்ற மாதிரி இல்லாம வேற தேவையில்லாத காரியங்களை நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? அப்போ நம்முடைய ஒரு செகண்ட் அந்த படத்தை மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்முடைய ஸ்பிரிட்ல நம்ம எப்படி திங்க் பண்றோம்? இயேசு கிறிஸ்துவ போல இங்க திங்க் பண்றோம். ஓகேங்களா? எங்க நம்ம இந்த உலகபூர்வமான மனிதர்களை போல திங்க் பண்றோம். அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ இதை நம்ம திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணி நம்ம நம்பும் பொழுது இங்க இருக்கிற நம்ம மைண்ட் மாறும். ஆக்சுவலாக 2 மைண்ட் உண்டு. ஒன்று நம்ம ஆவியில் உள்ள மைண்ட், இன்னொன்று நம்ம ஆத்மாவில் இருக்கிற மைண்ட். நம்ம மைண்டுன்னு சொல்றது நார்மலாக இந்த ஆத்மாவில் இருக்கிற மைண்டு தான் சொல்றோம். இந்த ஆத்மாவில் இருக்கிற மைண்ட் இப்போ நம்ம நார்மலாக திங்க் பண்றது. ஆனால் இது இங்க இருப்பதை பார்த்து அறிக்கை செய்து இந்த மனதை மாற்றணும். அதுதான் நம்ம மனதை மாற்றுறதுன்னு சொல்றோம். இப்போ வார்த்தை என்ன சொல்லுது? நாம் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதை அறிக்கை பண்ணணும். நான் இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்கிறேன்.
இயேசு கிறிஸ்து நான் நிலையை கொண்டிருக்கிறேன். இதை அறிக்கை பண்ணி நாம் நம்பும் பொழுது நம்முடைய மனது இயேசு கிறிஸ்து மனதை போல கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும். அப்போ இயேசு கிறிஸ்து மனதை கொண்டிருக்கிறேன்னா இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி மனசுல இருந்தாருன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? ஜீசஸ் மைண்ட் எப்படி இருந்தது நமக்கு தெரியணும் இல்லையா? தெரியணுமா வேண்டாமா? ஹலோ, ஆமா. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3-4. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3-4-5 இறை வார்த்தைகள். பிலிப்பியர் 2:3-4-5. கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிடம் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக கருதவில்லை. பிலிப்பியர் 2:3 பார்க்கிறோம். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? கட்சி மனப்பான்மை. நாங்கள் இந்த குரூப்பு, நாங்கள் அந்த குரூப்பு, இந்த கட்சி அந்த கட்சி, இல்லை இருக்கிற ஒரு ஜெபக்குழுவிலே நாங்கள் இவர் சொல்கிறத கேட்போம், அவர் சொல்கிறத கேட்க மாட்டோம். இந்த மாதிரி கட்சி மனப்பான்மை, பிரிவினை இருக்கக்கூடாது. அடுத்தது வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். ப்ரைடு வந்ததுன்னா ஜீசஸுடைய மைண்டு கிடையாது இல்லையா? பெருமை சாத்தானுடைய எண்ணம், சாத்தானுக்கு சொந்தமானது. ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் இல்லையா? ஜீசஸுடைய 2 பண்பு, ஒன்று கனிவு, ஒன்று மனத்தாழ்மை, தாழ்மை. ஸோ கனிவும் மனத்தாழ்மையும் மிக மிக அவசியமான ஒரு பண்பு. இதான் சொல்றாரு, பெருமைக்கு வீண் பெருமைக்கு இடம் தர வேண்டாம், மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிடம் உயர்வாக கருதுங்கள். இது நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. என்ன சொல்றாரு? மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிடம் உயர்ந்தவராக கருதுங்கள். இப்போ ஒரு விபச்சாரம் செய்யற போன நம்மளோட உயர்ந்தவங்களா கருத முடியுமா? ஹலோ, முடியாது. யார் அந்த புனிதர்? கருதலாம்னு சொல்ற புனிதர் சிஸ்டர் தெரேசா. ஒரு விபச்சாரம் பண்ற பெண்ணை நம்மளோட உயர்வா கருத முடியுமா? பைபிள் என்ன சொல்லுது? நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் சிஸ்டர். ஆனா எப்படின்னு கேட்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீங்க உங்களை விட மற்றவர்களை உயர்வாக கொள்ளுங்கள். என்ன போட்டு பாருங்க, மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்வாக கருதுங்கள். இப்ப இதை நீங்க மற்றவங்களை உயர்வாக கருதணும். எஸ் சிஸ்டர், அமுதா சிஸ்டர். ஆண்டவருக்குள்ள நம்முடைய பயணிப்பு இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு உறவில் இருக்கும் பொழுது, நம்ம அந்த இப்ப இந்த இறைவார்த்தை அறிக்கையிட சொன்னீங்கல்ல, நான் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. அந்த நம்பிக்கை எனக்குள் வளர்ந்து கிறிஸ்துவின் மனநிலைக்குள் நான் வந்துட்டேன்னா அதை செய்ய முடியும். பிரைஸ் எல்லாம். என்னுடைய கொஸ்டின், இப்போ நீங்க அப்படி உயர்வா கருதுறீங்களான்றதான். இப்போ கருத முடியுமா சிஸ்டர்? முடியாது, ப்ராக்டிக்கலா முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம நார்மலா பார்க்கும்போது ஓகே, இவ்வளோ அளவுக்கு நான் மோசம் கிடையாது, நம்ம கம்பேர் பண்ணோம். ஆனா இப்போ நமக்கு கிடைத்த வாய்ப்புகளும், நமக்கு கிடைத்த இறை வார்த்தைகளும் நற்செய்திகளும் அவங்களுக்கு கிடைச்சிருந்தா, ஒருவேளை அவங்க நம்மளோட நல்லா இருந்திருப்பாங்களோ, இருந்திருக்க மாட்டாங்களா? புரியுதா சிஸ்டர்? அதனால நம்ம அவங்கள பெருமையா தான் நினைக்கணும் எல்லாரையுமே. நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறோன்னா கடவுளுடைய கிருபை. நம்ம ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கோம், ஒரு நல்ல ஒரு பெற்றோர்கள் நம்ம சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதனால இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம். அவங்களுக்கு அது கிடைக்காம போயிருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்களை உங்களை விட உயர்வாக கருதுங்கள். உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு பலருக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்போ நான் முதல்ல கிறிஸ்துவ 2005 தான் நான் இயேசு கிறிஸ்துவால் உண்மையிலே தொடப்பட்டு இந்த கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் உள்ள வந்தேன். நாங்கள் வந்திருக்கும்போது எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரி எங்களுக்கு ஒரு 7 வருடமாக ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்தார். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதான்னு தெரில. அவர் உண்மையிலே ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்ல ஒரு வெரி பவர்ஃபுல் மினிஸ்டர். 7 வருடம் அவர் பக்கத்துல இருந்து கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ அதனால என்னால் ஈஸியாக க்ரோ ஆக முடிஞ்சுது இல்லையா?
மற்றவருடைய ஜெபம், ஒரு சில வாய்ப்புகள் கிடைத்தது. நம்ம அப்படிதான் நினச்சிக்கணும். ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்ததுனால நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இல்லையா? அதான் இல்லை கிடைச்ச அந்த நேரத்தில் அவங்க கவனிக்காமல் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு கிடைத்த கிருபையினால் நம்ம இப்படி இருக்கிறோம். நம்முடைய பெருமையினால் அல்ல, நம்முடைய சக்தியினால் அல்ல. அப்படி நினைக்கும் போது மற்றவர்களை நம்மால் உயர்வாக கருத முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ தாழ்ச்சி அது ஒரு முக்கியமான விஷயம். யாரையுமே நம்ம சீப்பாக பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பெருமை வந்துடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? இப்போது நம்ம ஒரு குடிகாரை பார்க்கும்போது சிலருக்கு ஒரு அருவருப்பாக தெரியுது, அல்லது ஒரு உமனைசர். இதெல்லாம் தப்பானது தான், பாவங்கள். நான் அதில் ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ணல. அவங்க செஞ்சது சரின்னு சொல்ல வரல. ஆனால் நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ ஒரு குடிகாரரை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மனசில் தோணுது? வீட்டில் குழந்தைங்க பட்னியாக கிடக்குது, இருந்தாலும் குடிச்சிட்டு வரானே, இப்படிதான் நமக்கு தோணுது இல்லையா? நம்ம குடிக்கல, அதனால நம்ம அப்படி சொல்கிறோம். ஆனால் நம்ம வேற ஒரு சில பாவங்களை நம்ம செய்கிறோம், அவங்க அதை செய்யாமல் கூட இருக்கலாம். கரெக்டா? அவர் செய்கிற பாவம் வெளியில் தெரியுது, நாம் செய்கிற ஒரு சில பாவங்கள் வெளியில் தெரிவதில்லை. நம்ம மனசில் வர தவறான எண்ணங்கள் வெளியில் தெரியறது கிடையாது. அதனால தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. யாரையுமே இவங்க சரியில்லை, அவங்க இந்த பாவத்தில் இருக்கிறாங்க அப்படி சொல்லும்போது நமக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். எப்பொழுதும் மற்றவர்களை குறை கூறுகிறோமோ நமக்குள்ளாக பெருமை என்று பேய் இருக்குது. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, யாரெல்லாம் பெருமைப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளை எதிர்த்து நிற்கிறார்கள் சொல்லிட்டு. யார் எதிர்த்து நிற்கிறீங்க? கடவுளை எதிர்த்து நிற்கிறோம். யாரெல்லாம் பெருமை, ஏன்னா சாத்தான் பெருமைப்பட்டான், கடவுளை எதிர்த்து நின்றான். அந்த பெருமை நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம கடவுளை எதிர்த்து நிற்கிறோம். அப்போ மற்றவர்களை நம்மளை விட உயர்வாக கருத வேண்டும். யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஒருத்தர் பாவி, அந்த பாவம் செய்கிறான், அந்த பாவம் செய்கிறான்னு சொல்லி எப்போ நம்ம சொல்ல ஆரம்பிச்சு அப்படி இருந்ததுன்னா, நம்மகிட்ட அந்த பழக்கம் இருந்ததுன்னா முதல்ல மாற்றணும். ஏன்னா அது பெருமை தான் மற்றவர்களை குறை கூற வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, அடுத்தபடியாக, நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் உங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா தெரியுதோ, மற்றவங்க பிரச்சனையை விட நீங்கெல்லாம் இன்னும் கிறிஸ்துவின் மனநிலையை பெற்றுக்கொள்ளவில்லைன்னு தான் அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், மற்றவர்கள் ப்ராப்ளத்தை விட உங்க ப்ராப்ளம் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை பெற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு யாருடைய பிரச்சனை பெருசா தெரியணும்? மற்றவருடைய பிரச்சனை பெருசா தெரியணும். அப்போதான் நீங்க கிறிஸ்துடைய சாயலாக மாற்றப்படுகிறீர்கள். உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை பெற்றுக்கொள்கிறீர்கள். இப்போ ஜீசஸ் சிலுவையை சுமக்கும் போது ரொம்ப ஜாலியாக சுமந்தாரா, கஷ்டமா சுமந்தாரா? ஹலோ, கஷ்டமா சுமக்கலையா? உங்க முதுகுல 2 பெல்ட்ல அடிச்சா தெரியும் சிஸ்டர். ஜீசஸ் கஷ்டப்படலையா? எப்படி சிஸ்டர் சொல்லுங்க, தெரேசா சிஸ்டர் சொல்லுங்க, ஏதோ சொன்னீங்களா, புரியல எனக்கு. நமது பாவங்களுக்காக. ஓகே, அவர் நொறுக்கப்பட்டார்னு பைபிள் தெளிவா சொல்லுது. அடித்து நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவத்துக்காக பரிகாரமாக. தெரு நாய் அடிச்சு கொள்ற மாதிரி கொண்டாங்க. அவ்வளோ ஒரு சாதாரண இறப்பு கிடையாது. அது மிக பயங்கரமான கொடூரமான வேதனையை இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். இதை அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் மனசுல என்ன இருந்தது? இவ்வளோ கஷ்டத்தையும் அவங்க பொறுத்து கொள்ளும்போது அவருடைய மனசுல என்ன இருந்தது? நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்ததற்காக. அவர் இதெல்லாம் செஞ்சதுக்கு காரணம், என் பிள்ளைங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த ஒரே ஒரு எண்ணம் தான், என் பிள்ளைகளை நான் நரகத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். இந்த எண்ணத்தினாலதான் அவர் அவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டார். ஓகேங்களா? அப்ப அவரை பற்றி நினைச்சிட்டு இருந்தாரா, நம்மளை பற்றி நினைச்சிட்டு இருந்தாரா? நம்ம யாரை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறோம்? புரியுதுங்களா? எப்பொழுது நமக்கு நம்முடைய பிரச்சனை, நம்முடைய குழந்தை, நம்முடைய ஃபேமிலி பெரிய ப்ராப்ளமா, அதுல இருக்கிற பிரச்சனைகள் பெருசா தெரிஞ்சிட்டு இருக்குதோ, நீங்க கிறிஸ்துடைய மனைவில பக்கத்துல கூட வரலன்னு அர்த்தம். ஒரு உதாரணம், ஒரு உண்மையா நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். அன்னை தெரேசா அவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல ஒரு முறை ஒருத்தர் வந்து சொல்றாங்க, ஒரு குடும்பத்துல 2-3 நாள் அவங்க சாப்பிடாம பட்டினியா கிடக்குறாங்க, ஒரு விதவை பெண் அப்படின்னு கேள்விப்பட்டு ஒரு 5 கிலோ அரிசியை வாங்கிட்டு அந்த அம்மாவை போய் பார்க்க போறாங்க. அந்த 5 கிலோ அரிசி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு 2-3 குழந்தைங்க இருக்காங்க.
அந்த விதவை பெண் என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஒரு 2 கிலோ அரிசி எடுத்து வச்சுட்டு ஒரு 3 கிலோ அரிசியை கையில் வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடுறான். அப்போ அன்னை தெரேசாவுக்கு ஒன்றும் புரியல. போயிட்டு அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு வராங்க. வந்தவொடனே கேட்குறாங்க, ஏமா நீயே 3 நாளாக பட்னியாக கிடக்குற, நான் கொஞ்சம் 5 கிலோ எனக்கு கொடுக்க முடிஞ்சது, நீ இதில் பாதி அங்கே போய் கொடுத்துட்டு வரியான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா அந்த வீட்டில் ஒரு வாரமாக சாப்பிடாமல் இருக்காங்க, அதனால தான் இருந்ததில் கொஞ்சம் அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வரேன். இப்போ இந்த அம்மாவுக்கு யாருக்கு கஷ்டம் பெருசாக தெரிஞ்சது? இதுதான் கிறிஸ்துவின் மனநிலை. தனக்கு 3 பிள்ளைங்க இருக்குது, அவங்க 3 நாள் சாப்பிடல. ஒரு சாதாரண கிறிஸ்துவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், 5 கிலோ வச்சுட்டு மதர் தெரேசா கேட்டிருப்பாங்க, எனக்கு 5 கிலோ பத்தாதமா கூட கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தாய் என்ன பண்ணாங்க, 2 கிலோ வச்சுட்டு 3 கிலோ பக்கத்து வீட்டு போய் கொடுத்துட்டு வராங்க. இந்த ஒரு மனநிலை யாருக்கு வருதோ அவங்க தான் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை. ஜீசஸ் வந்து 100% கொடுத்தார். அட்லீஸ்ட் நமக்கு இருக்கிறதுல முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மற்றவருடைய பிரச்சனை நமக்கு பெரிய பிரச்சனையாக தெரியணும். அப்போதான் உண்மையிலே நாம் கிறிஸ்துவின் மனநிலையை பெற்றிருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. இந்த மெசேஜ்லாம் கேட்கும்போது நம்ம யோசித்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கை உண்மையிலே இப்படி இருக்குதா? இல்லைன்னா நம்ம மாற்றிக்கொள்ளணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி போதும், என்னுடைய குடும்பம். ஒரு சிலர் அவங்கள குடும்பத்தை பார்க்குறத அவங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷத்தை பார்க்குறாங்க இல்லையா? நம்ம அன்பு செய்கிறது தப்பு கிடையாது, நம்முடைய குடும்பத்தை அன்பு செய்கிறது நல்லது. அதையும் கடந்து என்ன பண்ணணும், நம்ம அருகில் இருப்பவங்களுக்கு அன்பு செய்யணும். இன்னும் அந்த வளையம் வந்து பெருசாகிட்டே போகணும். இயேசு கிறிஸ்து இதுதான் சொல்கிறார், திருத்துதர் பணிகள் 1வது அதிகாரத்தில் 8வது இறை வார்த்தை இல்லையா? பரிசுத்தாவின் உங்களுக்கு மேல் வரும்பொழுது நீங்கள் வல்லமையை பெற்று ஜெருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் கடை எல்லை வரையும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல நீங்கள் மனம் மாறணும். எருசலேம் என்பது உங்களை குறிக்கிறது, நீங்கள் மனம் மாற வேண்டும். அடுத்தது எருசலேம், யூதேயா, உங்கள் வீட்டில் உள்ளவங்க, சமாரியா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, அதுக்கப்புறம் உலகின் கடை எல்லை வரை நாம் செல்ல வேண்டும். அப்போ இந்த அன்புன்றது நம்மளை மட்டும், நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கொள்வதல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களையும் மற்றவர்களுக்கு மேலும் அந்த அன்பு வரும்போது தான் உண்மையிலேயே நாம் கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். Praise the Lord. Hallelujah. Okay. டைம் 8 ஆயிடுச்சு. இன்னொரு பாயிண்ட் நம்ம டச் பண்ணலாமா, இல்லை இதை நிறுத்திடலாமா? ஓகே. 1 பேதுரு 2வது அதிகாரம் 20-21. 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை 20-21. குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்துக் சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். ஓகே, கிறிஸ்து உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, நீங்க தப்பு செய்யும் போது நீங்க தண்டிக்கப்படும் போது அமைதியா இருக்கிறதுல ஒன்றும் பெருமை கிடையாது. உங்க மேல தப்பே இல்லாம இருக்கும் பொழுதும் நீங்கள் தண்டிக்கப்படும் போது பொறுமையோடு இருந்தீர்கள் என்றால் கடவுளுக்கு அது உகந்ததாக மாறும் இல்லையா? இப்போ நம்ம தப்பே செய்யாம இருக்கும்போது தண்டிச்சா எத்தனை பேரால பேசாம இருக்க முடியும்? நாம் தப்பு செய்யாத பொழுது நம்மை குறித்து குறை சொன்னால் அது தண்டிக்கப்பட்டால் எத்தனை பேரால பொறுமையாக இருக்க முடியும்? இதெல்லாம் அப்படி இருக்க முடிஞ்சாதான் கிறிஸ்துவின் மனநிலையை நம்ம கொண்டிருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா கிறிஸ்து உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எப்படி துன்புற்றார்? அவர் தவறே செய்யல, பாவமே செய்யல, ஆனால் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இருப்பினும் மௌனமாக இருந்தார் இல்லையா? அப்போ நம்ம வீட்டில் மாமியார் குறை சொல்றாங்க, நீங்க தப்பே செய்யல, அந்த நேரத்தில் நம்மளால அமைதியா பொறுமையா இருக்க முடிஞ்சதுன்னா கிறிஸ்துவின் மனநிலையை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 2 பண்புகளை சொல்றாரு சொன்ன. ஒன்று தாழ்மை, அதை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். தாழ்ச்சினா என்னன்னு பார்த்தோம். மற்றவர்களை நம்மை விட உயர்வாக கருதுவது. யாரா இருந்தாலும் ஓகே, அவங்க இப்படி இருக்காங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சா நம்மளோட நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறது தான் உண்மையான தாழ்ச்சி.
அடுத்தது ஜீசஸ் என்ன, ரெண்டாவது பண்பு என்னது? கனிவு. கனிவுனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர், கனிவுனா என்ன அர்த்தம்? நல்ல உள்ளம். கனிவுனா நல்ல உள்ளமா? ஓகே, வேற யாராவது? ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தினா கூட அவங்களுக்கு நன்மை செய்யும் போது நீங்க டெஃபினேஷன் ஏற்கனவே இந்த ஜீசஸ் மினிஸ்டர் வந்து கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வேற யாராவது சொல்ல முடியுமா? கனிவுனா அன்பு. கனிவுனா இன்சொல் கனிவு. ஓகே, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் டெஃபினேஷன் கனிவுனா என்ன தெரியுமா சார்? இயேசு தன்னை கனிவுள்ளவர்னு சொல்றார். ஓகே, கனிவு என்றால் நம்ம தப்பு செய்யாத நேரத்துல நம்மளை தண்டிக்கும் பொழுது அவர்களை மன்னித்து அவர்களை அன்பு செய்கிறது தான் கனிவு. நான் திருப்பி சொல்றேன், நாம் ஒரு தவறும் செய்யாத பொழுது நம்மை தண்டிக்கிற ஒருத்தரை நாம் மன்னித்து அவரை அன்பு செய்து அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முயற்சி செய்வதற்கு பேர் தான் கனிவு. ஜீசஸ் இதை செஞ்சாரா செய்யலையா? இவங்க பேதுருல அதுதான் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து ஒரு தவறும் செய்யல, தப்பே செய்யாம இருக்கும்போது அவரை தண்டிக்க போதும் அவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. யார் அவரை துன்புறுத்தினாலோ அவருடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். இதுதான் உண்மையான கனிவு. நாம் தவறு செய்யாத நேரத்தில் நம்மை தண்டிக்கும் பொழுது அவர்களை மன்னித்து அன்பு செய்து அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் கனிவு. இதை நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா இது கிறிஸ்துவோடைய மனநிலை. இதுதான் அவர் ரெண்டு விஷயத்தை பைபிள் சொல்லுது. ஒன்று தாழ்ச்சி, மற்றவர்களை நம்ம விட உயர்வாக கருத வேண்டும், குறை சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, வீண் கட்சி மனப்பான்மைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது வந்து தாழ்ச்சியை குறிக்குது. இந்த பக்கம் அவருடைய கனிவு, நமக்கு துன்பம் கொடுக்கும் பொழுதும் துன்பம் கொடுத்தவர்களை மன்னித்து அவர்களுக்கு பதில் சொல்லாமல் முடிந்தளை அவர்களுக்கு நன்மை செய்வது. இதுக்கு பேர் தான் கனிவு. இதை ப்ராக்டிஸ் பண்ணோம். நம்ம சும்மா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? இப்போ ஒருத்தர் நமக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு துன்பத்தை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஒரு வார்த்தையை வச்சு தான் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். நமக்கு கோபம் வரும்போது அதை என்ன சொல்லணும்? நம்ம நான் தீமைக்கு பதில் தீமை செய்ய மாட்டேன், தீமையை நான் நன்மையால் வெற்றி கொள்வேன். இதை அறிக்கை பண்ணணும். கொஞ்ச நேரம் அறிக்கை பண்ணிங்கன்னா அந்த கோபம்லாம் போயிடும். அவங்க மேலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்த முடியும். இது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். என்ன மெத்தட்? Praise the Lord, brother. அந்த verses சொல்லுங்க brother. தீமைக்கு பதில் தீமை செய்ய மாட்டேன். ரோமர் 12:21 நினைக்கிறேன். 21 ரோமர் 12:21 இறைவார்த்தை. எஸ், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? தீமை என்னை வெல்ல விட மாட்டேன், நான் நன்மையால் தீமையை வெல்லுவேன். இது தொடர்ந்து சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோவம்லாம் போயிடும். அது கடவுளுடைய கிருபை உங்கள் மேல் இறங்கி வரும். அந்த தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிருபை. ரோமர் 12:21. இதே போல் 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது இறை வார்த்தையை நினைக்கிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசை கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசையை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஓகே, இதுல என்ன சொல்லிருக்கு? தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழி சொல்லுக்கு பழி சொல் கூறாதீர்கள். உங்களை ஒருத்தர் கஷ்டப்படுத்துறாங்கன்னு திரும்பி அவங்கள பதில் எதுவும் பண்ணாதீங்க. உங்களை குறை சொன்னாலும் திரும்பி அவங்கள குறை சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக ஆசீர் கூறுங்கள். ஏன்? இது ரொம்ப முக்கியம். கடவுள் வாக்களித்த ஆசையை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்படுகிறீர்கள். எப்போ நமக்கு ஒருத்தர் தீமை பண்ணுறாங்களோ நம்ம பொறுமையாக இருந்து அவங்களை அன்பு செஞ்சோம்னா என்ன கிடைக்க போகுது? நமக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்குது. பாருங்க, கடவுள் நமக்கு வாக்களித்த ஆசிரை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இந்த உலகபூர்வமான ஆசீர்வாதம், இன்று பரலோக ஆசீர்வாதம். 2 ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுக்கும்போது அமைதியாக இருந்து அவங்களுக்கு நம்ம ஆசி வரணும். அப்போ ஒருத்தர் நம்மளை பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம மனசில் என்ன வரணும்? ஒரு கிஃப்ட் வரப்போகுது. யாராவது நம்மளை தேவையில்லாமல் நம்ம திட்டுக்கிறாங்க, தேவையில்லாமல் நம்மளை பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நம்ம மனசில் என்ன வரணும்? நமக்கு ஒரு யாருக்கும் பிடிக்கலையா? ஹலோ,
எல்லாம் Praise குவைட்டா the Lord, brother. நான் சொல்றது புரியுதுங்களா? இல்ல, brother. புரியுது பிரதர். நமக்கு தேவையற்ற நம்ம வந்து உண்மையா இருக்கும்போது நன்மை செய்யும் போது ஒரு கஷ்டம் வருதுன்னா ஆண்டவரிடம் இருந்து ஒரு gift வரப்போகுதுங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்றீங்க. Praise the Lord. இப்ப நம்மள ஒருத்தர் தேவையில்லாம திட்டுறாங்க, அப்ப நம்ம மைண்ட்ல என்ன வரணும், ஏன் இப்படி திட்டுறாங்கன்னு கோவம் வரக்கூடாது. இதுக்கு பின்னால ஜீசஸ் ஒரு gift கொடுக்க போறாரு, நம்ம வாயை மூடிட்டு பொறுமையா இருந்து அவங்களை ஆசீர்வதிச்சோம்னா gift கையில கிடைக்கும். இதுதான் உண்மை. ஆனா நிறைய நம்ம நேரத்துல என்ன பண்றோம், நம்ம gift மிஸ் பண்ணிட்டோம். எத்தனை பேர் gift மிஸ் பண்ணிருக்கீங்க? எல்லாருமே miss நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். இப்ப புரியுதுங்களா? நிறைய மிஸ் பண்ணிருக்கோம். ஜீசஸ் கையில இருந்து gift வாங்குறதுக்கு இதுதான் மெத்தட். நம்மை மற்றவர்கள் குறை சொல்லும் போது, தேவையில்லாமல் தண்டிக்கும் போது அமைதியா இருந்து ஆண்டவரை ஆசீர்வதிங்கன்னா gift நமக்கு வந்துடும். இது நான் சும்மா சொல்லல, பைபிள் வார்த்தை இது. நான் ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். புனித பிரான்சிஸ் அசிசி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு முறை அவருடைய மடத்தில் அவர் உள்ள ஒரு அறையில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒரு வழிபோக்கர் வந்து என்ன பண்ணுறாரு, போட்டு வெளியில் உள்ள பெல் அடிக்கிறார். நார்மலாக ஒரு 3 மணி அடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ளேருந்து அந்த சீடர்களை வந்து கதவை திறக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வழிபோக்கர் என்ன பண்ணுறாரு, கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவர் ஒரு சீடர் ஓடி வரார். ஏன்னா இவர் பெல்லு ரொம்ப வேகமாக அடிக்கிறதுனால அவர் பிரான்சிஸுடைய ஜெபம் டிஸ்டர்ப் ஆகுன்னு நினச்சி அந்த டிசைபிள் ஓடி வந்து கதவு திறக்கிறார். அந்த கதவு திறந்த அப்புறமா அவர் அடிக்கிறார், நிறுத்தாமல் அடிச்சுட்டே இருக்கிறார் வந்தவர். அப்போ இந்த சீடருக்கு கோவம் வருது, ஏங்க நீங்கள் கதவு திறக்கிறதுக்கு அடிச்சிங்க, நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்து உடனே திறக்கிறேன், நீங்கள் திறந்த அப்புறம் மறுபடியும் எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்படி எனக்கு அவசரம், நான் பிரான்சிஸே பார்க்கணும். அப்போ இந்த சீடருக்கு திரும்பி ஆர்கியூ பண்ணும்போது ஒரு கோவம் வந்துடுது. அவர்களே ஜபத்தில் இருக்கார், முடியாது, எதுக்கு நீங்கள் மறுபடியும் அவர் மறுபடியும் பெல் அடிக்க போகிறார். ஸோ 2 பேரும் ஒரு வாக்குவாதம் வந்து இந்த டிசைபிள் அவரை திட்டி அனுப்பிச்சு விட்டுறார். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது, அவர் குரு உள்ள ஜபம் பண்ணிட்டு இருக்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி. இப்படி அவர் வெளியில் போயிட்டு அவர் உள்ளே வரும்போது அங்கேருந்து பிரான்சிஸே ஓடி வர்றார். வந்துட்டு கேட்குறாரு, வந்தவர் எங்கே போனாருன்னு சொல்லி. அவங்க தேடி பார்க்குறாங்க, அந்த வந்த மனிதரை காணும். அப்போ பிரான்சிஸ் சொல்கிறாரு, வந்தது ஒரு ஏஞ்சல், கடவுளுடைய ஒரு ஏஞ்சல் வந்தார், ஒரு வானதூதர் வந்தார், உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தார், அந்த கிஃப்ட்டை கொடுக்குறதுனால ஒரு சின்ன டெஸ்ட்டு, தாழ்ச்சி இருக்கான்னு பார்த்தாரு, நீ ஃபெயில் ஆகிட்டேப்பா அப்படின்னு கேட்டார். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்போ நம்மளுக்கு இது நம்மளுக்கு ஞாபகத்தில் வரணும். ஒருத்தர் நம்மளை தேவையில்லாமல் துன்பப்படுத்தும் பொழுதோ திட்டும் பொழுதோ நம்ம மைண்டில் ஒரு கிஃப்ட் வரப்போகுதுன்னு ஞாபகம் இருந்ததுன்னா நம்ம அவங்களை ஆசீர்வதிப்போம். அவங்க திட்டுறது நல்லதா கெட்டதா? ஆனா இது வரைக்கும் அப்படி நினைச்சோமா நம்ம? இல்ல பிரதர், நினைக்கிறேன் பிரதர். எதுவுமே பண்ணலையே, அவங்க திட்டுறாங்க அப்படின்ற மனநிலை தான் இருந்தது. அது கடவுள் கிஃப்ட் கொடுக்கறதுனால ஒரு சின்ன டெஸ்ட் அடிக்கிறார், அவ்வளவுதான். இதுதான் மைண்ட் ரினிவல். இதை இப்போ நம்ம மைண்ட் வந்து ஒருத்தர் திட்டும் போது எப்படி வரணும், ஆகா ஒரு கிஃப்ட் வரப்போது நினைச்சா நம்மளுக்கு கோபமே வர, சந்தோஷப்படுவோம். இப்படிதான் நம்ம மனதை நாம் புதுப்பிக்க வேண்டும். கண்களை மூடி நம்ம ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் இன்று கேட்ட இந்த இறை வார்த்தைகளை மது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய மனநிலையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதில் 2 முக்கியமான காரியத்தை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ தாழ்ச்சி, நீர் கடவுளுக்கு இணையாக இருந்தும் அந்த நிலையை வரிந்து பற்றி கொள்ளாமல் அப்பா உண்மை தாழ்த்தி நீர் அடிமை கோலம் பூண்டீர், எங்களுக்காக அனைத்தையும் செய்தீர். ஸோ அந்த ஒரு தாழ்ச்சியை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். மற்றவர்களை எங்களை விட உயர்ந்தவர்களாக எண்ணக்கூடிய ஒரு மனநிலையை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். இதோ கனிவு என்றால் என்ன என்று அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் செய்யாத குற்றத்திற்கு தண்டிக்கப்படும் பொழுதும் அவர்களை மன்னித்து அவர்களை அன்பு செய்து அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை எப்படி நாங்கள் பயிற்சி செய்வது என்று நீர் சொல்லிக் கொடுத்திருப்பதற்காக நன்றி. அன்றைய ஒவ்வொரு முறை நாங்கள் நன்மை செய்திருந்தும் துன்பப்படும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் அந்த கனிவை வெளிப்படுத்தக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Amen. Praise the Lord. Praise the Lord. Thank you, brother. Thank you. God bless you, brothers and sisters. Good night.